ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி அவிச்சு அப்புறம் ஆம்லேட் போட்டு அப்புறம் ஆஃப் ஆயில் அப்புறமா நம்ம பொரிச்சு இப்படி கொடுக்கறது போல் முட்டையை இதே போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம், அதாவது மிளகுத்தூளை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது முட்டை, உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முட்டை குழம்பு பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு பணியாரக்கல்ல நெய் விட்டுட்டு அந்த நெய்யில் நம்ம முட்டையை பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா குழிலையும் இந்த பணியாரத்தை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சோம்னா நம்மளுக்கு பணியாரம் தயாராகிடும். இப்போ இது வேகட்டும். நாம் இன்னொரு பக்கம் குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், அது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணதான பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு நல்லா வதனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணதான தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம், அது கூட இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வேகட்டும். இப்போ நாம் தக்காளி இன்னும் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்காக வத்தல் தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம சுவைக்காக கறி மசாலா தூள் சேர்க்குறேன். அதாவது கரம் மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுதான் கறி மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்மளுக்கு இது நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட சோம்பு, சீரகம், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த அரைச்ச தேங்காய் விழுதை இப்போ நாம் இந்த தக்காளி பழத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோடலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா விட்டுடலாம். அது நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி திரண்டு வரும். இப்போ வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும்போது நல்லா ஃப்ளேவர் வரும். நம்ம சோம்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் முட்டை குழம்பு நல்லா இருக்காது. இதே போல் இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் பணியாரக்கல்லில் போட்டு எடுத்ததான முட்டையை இதில் 1 பை 1 நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா சேஃபாக இருக்கிறதுனால, குட்டி குட்டியாகவும் இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் என் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். அதனால நான் இப்படி பண்ணுவேன். நீங்களும் வீட்டில் குழந்தைங்க முட்டை சாப்பிட்லன்னா இந்த போல் பண்ணி கொடுங்க, சாப்பிடுவாங்க. இந்த முட்டை குழம்பு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. அந்த மசாலாவோட அந்த முட்டை நல்லா ஊறி வரும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா முட்டை மசாலாவோடு நல்லா சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இருந்ததானே கொஞ்சோண்டு முட்டை இருக்கிறத நம்ம அப்படி உள்ளே ஊற்றிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கிரேவி பதத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட முட்டை குழம்பு தயாராகிட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான முட்டை நெய்யில் சுட்டதான முட்டை குழம்பு தயாராகிட்டு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.